ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பீட்ரூட் வச்சு ஒரு ஜாம், அதாவது ஹோம்மேடு நம்ம ஆற்றுலேயே நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அது இட்லி, தோசை, அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து தொட்டு கொடுக்கலாம். அவள் அது வந்து விரும்பி சாப்பிடுவாள். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஃபஸ்ட் நமக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு பீட்ரூட்டும் சின்ன சைஸ் பீட்ரூட்டும் எடுத்துட்டேன். நல்லா கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் வரும்படியாக வேக வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக மிக்சியில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். தண்ணிலாம் ஒன்றுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அப்புறம் கடாயில் நாங்கள் கனமான ஒரு கடாய் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் போட்டுருவோம். போட்டுட்டு இதுக்கு வந்து ஸ்வீட் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அரை கப்பு வந்து சரியாக இருக்குமோன்னு நினச்சேன். அரை கப்பு தான் ஜாகரி பவுடர் போட்டிருந்தேன். ஆனால் அது அரை கப்பு அது போடலை. அப்புறம் இன்னொரு அரை கப்பு கூட நான் போட்டிருந்தேன். அப்போ கரெக்டாக இருந்தது. அதை நம்ம வச்சு ஒரு 15 நிமிஷமாவது இப்படியே கலந்துட்டே இருக்கணும். நான் ஜாம் மாதிரி நல்ல திக் பேஸ்ட்டாக வரும். அது வரைக்கும் நம்ம அடுப்பு ரொம்ப சின்னதாக சிம்மில் தான் வச்சுட்டு நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம பார்த்துட்டே வந்தால் ஒரு 15 நிமிஷமாவது நம்ம கிளற வரும். அது கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஜாமோட இதுலேயே நமக்கு கிடச்சிரும். அப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுட்டு சூடு ஆறின அப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நமக்கு வந்து அவசர சமயத்துலலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.